ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பாஜகவைச் சேர்ந்த சுனிதா பாலயோகியை கடந்த ஜனவரி மாதம் பதவி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையில் பதவி நீக்கம் செல்லாது என உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் உறுதி செய்ததால் மீண்டும் பதவி வழங்க கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் வெங்கத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து பாமகவைச் சேர்ந்த சுனிதா பாலயோகி கடந்த 2024 ஜனவரி மாதம் பதவி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் உத்தரவிட்டார். இதனையடுத்து துணைத் தலைவராக இருந்த மோகனசுந்தரம் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் சுனிதா பாலயோகியை தகுதி நீக்கம் செய்தது செல்லாது என்று தீர்ப்பு வெளியான நிலையில் அதன் நகலை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரிடம் பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான தினேஷ்குமார் மற்றும் பாமக ஒன்றிய கவுன்சிலர் யோகநாதன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். வருகிற ஜனவரி மாதம் ஊராட்சி மன்ற தலைவருக்கான பதவிக்காலம் முடியவுள்ள நிலையில் அதுவரை தலைவராக பணியாற்ற அனுமதிக்க பரிசீலனை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெங்கத்தூர் முதல்நிலை ஊராட்சியில் தலைவர் சுனிதா பாலயோகி அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அதனை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் வழக்கை தொடர்ந்து வழக்கறிஞர் அண்ணன் பாலு அவர்கள் நீதிமன்றத்திலே வாதாடி அதன் அடிப்படையில் நீதியரசர் இவர்களுக்கு அந்த நீதிமன்ற அடிப்படையில் செல்லும் என்ற காரணத்தினால் ஸ்குவாஷ் என்று நீதிமன்றத்தில் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளித்தோம். அந்த ஆர்டர் காப்பி கொடுத்தோம். அதன் அடிப்படையில் நாங்கள் கண்டிப்பாக ஹைகோர்ட் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்து திரும்பி தருவதாக தலைவர் சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி செய்வார்கள் என்று நாங்கள் அனைவரும் நம்புகிறோம்.